என்னாச்சு ராசாங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சியா? நம்ம மாமா உருன்னு உட்காந்துருக்காருன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே. ராசாங்க என்னாச்சியா? ஏதா நம்ம வீட்டுல இருக்கிற தமிழ்ச்செல்வி வெளியில இருக்கிற ஒரு ஹோட்டல் கடையில சாப்பிட எடுத்துக்கிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு பார்சல் கட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காளே, அது இந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, இத பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இத பத்தி நான் அவகிட்ட பல தடவை கேள்வி கேட்டிருக்கேன். ஏண்டி, எங்க அண்ணன் ஒரு மினிஸ்டர், அவர் மினிஸ்டரா இருக்கிறப்போ அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ ஹோட்டல்ல வேலை பாப்பியா? எங்க அண்ணனை அசிங்கப்படுத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றேன்னு அவகிட்ட நான் பல தடவை கேள்வி கேட்டுட்டேன். ஆனா அவ எவ்வளவு திமிரா பதில் சொல்லிருக்கா தெரியுமாண்ணே? அவளுக்கு ரொம்ப சில்லற புத்தி. நாம விவாகரத்து வேணும்னு சொன்னதுனால உங்களை, நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாரையும் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே வேணும்னு போய் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அமைச்சர் மருமக வேலை பாக்குறேன்னு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கா மாமா. அண்ணே கூப்பிடுங்க, அவளை கூப்பிட்டு நாளையில இருந்து வீட்டை விட்டு வெளியில காலேஜ் தாண்டி வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லுங்க. ஏய், என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லாதா நம்ம கட்சிக்காரங்க தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு இங்க வேலை பாக்குறவங்க உங்க வீட்டு மருமகளான்னு கேட்டப்ப எங்க 2 பேருக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கு சன்னாசி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இதுல அவமானப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எப்ப அவ இங்க வாழணும்னு கோர்ட்டுல ஆர்டர் கொடுத்தாங்களோ, கோர்ட்டு ஆர்டரை மதிச்சு அவ இந்த வீட்டுக்கு வந்தா. வந்ததுல இருந்து அவ ஹோட்டல்ல வேலை பார்த்து பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மாசம் மாசம் வீட்டு வாடகை 5000 ரூபாய் எனக்கு கொடுக்குறா. அது தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்ல, அவ சமைக்கிற சமையல்ல இருந்து அவ தங்குற வீட்டோட கரண்ட் பில்லு வரைக்கும் அவ சுயமா சம்பாதிச்சு அது மூலமா கட்டி யாரையும் எதிர்பார்த்து வாழாம வயிற்றுல புள்ளையோட தான் ஆசைப்பட்ட படிப்பையும் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டு இருக்கா.